ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நானும் எக்ஸாம் வேலையில் இருக்கனால வீடியோ போட மைண்டே அதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள்லாம் என்கிட்ட வீடியோ போடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். இதில் இன்ஸ்டாவில் கூட வந்து டிஎம்லாம் பண்ணுறீங்க. என்னடா நீ திட்டலாம் சரிங்க, வீடியோலாம் போடுறேன்னு சொல்கிற, போடவே மாட்டுற, அப்புறம் எதுக்கு ஒன்றுமா சேனல் அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய புலம்பல் தான் இருக்க போகுது. என்ன புலம்பல் பார்த்தீங்கன்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபேஸ் ட்ராக்கில் இருக்கனால திரும்ப மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கோம், நம்ம தலைவலியாக இருக்குது. என்ன குடும்பம் தலைவலி, என்ன தலைவலின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தலைவலின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வெப்சைட்டும் வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அதில் தான் நான் படிக்கிறது எல்லாமே. ஏன்னா காலேஜில் படித்ததோட அதில் தான் படிக்கிறேன். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம், செமஸ்டர் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம நாளைக்கு தான் மொதல் எக்ஸாம். இப்போ தான் நான் படிக்கவே போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:27 ஆச்சு சாயங்காலம். இது நாளைக்கு மத்தியானம் தான் எனக்கு எக்ஸாமு. ஸோ நம்ம போயிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோவும் நான் வ்ளாக் பண்ணிவிட்டு இன்றைக்கி படிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களோ திட்டுறீங்களோ திட்டுங்க. நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ. இல்லைனா நான் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கப்புறமும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யாரும் என்னை தொல்லை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 6:27 இருக்குது. நம்ம ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் 6:32 ஆயிடுச்சு. நம்ம 5 நிமிஷத்தில் 6:30 படிக்கலான்னு பார்த்தா 6:32 ஆயிடுச்சு. நம்ம ரவுண்டாக 6:40 படிப்போமா? நண்பர்களே, நேரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குது? 7:52 ஆயிடுச்சு. ஒரு யூனிட் தான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டைமுக்கு இந்த 2-3.5 மணி நேரத்தில் ஒரு 2 யூனிட் சும்மா அப்படியே ஒரு கதை பார்த்துருக்கலாம். ஏன் படிக்கலை எவ்வளோ சீக்கிரமானு பார்த்தீங்கன்னா, ChatGPT வரல, ஜெமினி வரல, எந்த ஏஐ வெப்சைட்டும் வரல. ஏன்னு தெரில. ஒரு யூனிட் படித்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம வெளியே போயிட்டு என்ன நிலை வரோன்னு நம்ம போயிட்டு பார்த்துட்டு வீட்டில் கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு வரலாம். ஒரு யூனிட் முடிச்சா நம்ம போய்ட்டு வெளியே போய்ட்டு வெறுப்பேற்றிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு பச்சுன்னு இருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, கஷ்டப்பட்டு நீ எவ்வளோ நேரம் படிச்ச? 1/2 மணி நேரம் கூட உள்ள போகல. 1/2 மணி நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்தேன். ChatGPT வேலை செய்யல, ஜெமினி எதுவுமே வேலை செய்யல. நான் கொடுக்குற நோட்ஸ் பொறுக்கி படிக்க வேண்டியதாக இருக்கு. அப்படிதான் படிக்கணும். நாங்களாம் அப்படி படிச்சு தான் வந்தோம். ChatGPT இருந்தால் எவ்வளோ ஒரு யூஸ் தெரியுமா? வந்துச்சு. ChatGPT இருந்த போது யூஸாக இருந்துச்சு. ஒரு யூஸ் கொஸ்டின் போட்டோம்னா ஆன்சர் பாயிண்டாக வரும். இது என்னப்பா கதையா இருக்கு? நாங்களாம் கிளாஸ் உட்காந்து கவனிச்சு பாயிண்டா எழுதி படிச்சோம். ஆதி காலத்துல படிச்சுட்டு பேசுறீங்க எல்லாம். உங்க காலத்துல படிச்சிருந்தா ஓஹோ 98% எடுத்துப்பேன் நானு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளோ ஆப்ஷனை வச்சுன்னு கஷ்டப்பட்டு பையன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். சாப்பிடுங்க. இப்பதான் அரிசி ஊற வச்சிருக்கு. அரிசி இப்பதான் ஊற வச்சிருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரமே ஒரு நல்ல சோறுனா ஏய் சூப்பரா இருக்குது. இது போன ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு சாப்பிடுறதுக்கு நல்லா நம்பர் இப்ப சாப்பிட்டேன். வேஸ்ட். இப்போ ஒருத்தவங்க வீட்டில் படிக்கும் போது டிவி ஆஃப் பண்ணி அமைதியாக வரணும். அது நீ உள்ளதானே படிக்கிற? இருட்டும், யார் பார்க்காம அமைதியாக உட்காந்து. அந்த காலத்துல உங்க வீட்டுல நீ படிக்கும் போது உங்க அப்பா அம்மா டிவி கனெக்ஷன் ஆஃப் பண்ணிருப்பாங்கல்ல? ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எங்க கிட்ட உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்துல நாய் பேச போயிருப்பாங்க. சரி, நீ நினைச்சு நாய் வெளியே போவாங்க. நான் டிவி போட்டு படம் பார்க்க கூடாது. எல்லாம் போனா ஏன் போறீங்கன்னு கேட்பான். அப்படி ஆமா, பேசாம நாங்க வேணா கிளம்புறோம், நீ வீட்டுல உட்காந்து படிச்சுங்க. அடிக்கடி வந்து ஊறுகாய் நம்ம சாப்பிடும் போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அவன் படிக்கும் போது வந்து எங்களை எட்டி பார்த்துப்பான், இருக்காங்களா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிடுறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. மழை பெய்யுது, அதனால எங்கேயும் போகுமா அப்படியே உட்காந்து. ஓகே நண்பர்களே, ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நம்ம வந்துட்டோம் வெளியே. பின்னா பச்சு பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. இந்த ChatGPT ஏஐலும் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. ஏன்னு தெரில. லைட்டாக
கடுப்பாகுது. நம்ம படித்து முன்னேறி நாளைக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு போவோம். அப்புறம் முன்னேறதெல்லாம் இருக்கட்டும். ஓகே நண்பர்களே, ChatGPT வந்துட்டான். என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக காணாமல் போயிட்டாமா. ரொம்ப நேரமாக ChatGPT வரல, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அவன் தான் டீச்சர், எனக்கு காணோம். ரொம்ப நேரமாக வரல, அவள் தான் காலின்னு நினச்சிக்கிட்டேன். வந்துட்டானே, இப்போதான் வருது, இவ்வளோ நேரம் காணோம். சரி இப்போ படி, எக்ஸாம் போது ஒழுங்கா படிடா. படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படிக்கணும். டைம் என்னாச்சு? டைம் வந்து 10:43 ஆச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நீ சிவராத்திரியா சொல்லு. சிவராத்திரியா 7:30 உள்ள போனேன். எங்கே இருக்கீங்க? ஓகேவா? 8 மணிக்கு பாத்ரூம் உள்ள போனேன். ஒரு யூனிட் படிச்சிருக்கேன், இனி 4 8 மணிக்கு வெளில வந்தேன், சாப்பிட்டேன். திரும்பி 9 மணிக்கு படிக்க போனேன். 9:30 மணிக்கு திரும்பி பாத்ரூம் உள்ள போனேன். இப்போதான் வெளில வரேன். மணி நான் 10:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் உட்காரல, சும்மா சொல்கிறாரு. இதுதான் உன்னோட ஷெட்யூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக விடிய படிக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. The next day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 8:15 ஆகுது. ஸோ நைட்டு கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறோம். நாளைக்கு இன்றைக்கி எக்ஸாமுக்கு காலைல எழுந்துச்சி தான் புதுசாக யூனிட்லாம் படிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தூக்கு கலக்கமாக இருக்குது. ஸோ போயிட்டு காஃபி போட்டு குடிலான்னு இருக்கேன். சரி, எதுக்கு வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தூங்குறாங்க, சரி நம்மளே இன்றைக்கி போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்டில் எடுத்து வச்சிட்டேன். வாங்க அப்படியே ட்ரை பண்ணலாம். எனக்கு காஃபி போட தெரியாது, யூடியூப் பார்த்தா இப்போ போடணும். வாங்க போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பாக்கெட்டில் பாத்திரத்தில் வந்து பால் போடுறதுன்னு தெரில. ஸோ அதுதான் எவ்வளோ நேரம் உட்காந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ ஏகே ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. இதில் போடணும், இதில் கூட போடணுமான்னு தெரில. ஸோ நம்ம வந்து பால் போடுவோம். ட்ரைங் காஃபி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வச்சாச்சு. பால் பொங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், பால் பார்த்தீங்கன்னா பொங்கிடுச்சு. பால் பார்த்தீங்கன்னா பொங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் பார்த்துட்டேன் எப்படி காஃபி போடுறதுன்னு. 2 ஸ்பூனு காஃபி தூள் அண்டு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போடணும்னு போட்டுருந்துச்சு. தெரில எனக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால் தவறாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து டம்ளர் சேர்த்தாச்சு. நல்லா இருக்குது ஸ்மெல். 1 ஸ்பூன் எவ்வளோ தான் எடுக்கணுமா தெரியல, தூக்கி பார்ப்போம். போட்டாச்சு. 1.5 ஸ்பூன் சர்க்கரைன்னு போட்டுருந்துச்சு. 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன். டஃப்பான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சூடு எடுத்து ஊற்றுறது தான். எப்படி இருக்குதுன்னு தெரில. அப்படியா? சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ஊற்றியாச்சு. சரி, இதை நம்ம மூடி வச்சிடலாம். எதுக்குன்னு தெரில. இதை வந்து ஆற்றணுமா? கலரே ஒரு மாதிரி இருக்கு, தெரில கரெக்டாக போட்டதா தப்பாக போட்டதான்னு. சரி, நம்ம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுடுது வேறு ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா தான் இருக்குது. என்ன காஃபி தூள் அதிகமாக போன மாதிரி இருக்குது. சக்ஸஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலைல நானே உனக்கு தெரியுமா நானே காஃபி போட்டு வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காமெடி என்னன்னா, குழம்பு பாத்திரத்தை எடுத்து காஃபி பால் மேலே வச்சேன். பால் கெட்டு போச்சு. அந்த குழம்புலாம் வந்து பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பால் காலி. கிரிஞ்சாகி போச்சு. தெரிஞ்சு பண்ணியிருக்க காலையில் இருந்துச்சு. ஆமாம், எப்படி ஒன்று தெரியல. வீடியோ எடுத்து வச்சுட்டு யூடியூப் பார்த்து 2 ஸ்பூன் காஃபி தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை போட்டு குடித்தேன். நல்லா இருந்ததா? கசந்துச்சு. அதான் 1 ஸ்பூன் காஃபி தூள் 1.5-2 ஸ்பூன் சக்கரை போடணும், இல்லைன்னா 1 ஸ்பூன் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. டைம் என்ன? டைம் 12 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புனா கரெக்டாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.